கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் உண்டாகும்படியாக நம்முடைய யெகோவா நிசிலா அசோசியேட்ஸ் திருப்போரூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு பத்திரப்பதிவினுடைய லீகல் லாயர் டியூட்டி முடிந்து இந்த வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 915th காஸ்பல் டுடே டாபிக் இஸ் அப்போஸ்தலன் பவுல் என்ற ஒரு ஊழியக்காரர் 100% கான்ஃபிடன்ஸில் தட் இஸ் காட் இஸ் வித் மீ, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லுவார். ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 31. The God is for us, who can be against for us? கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கடவுளுடைய சக்தியை பெற்றவனால மட்டும்தான் இப்படிலாம் அந்த உலகத்தில் ஓப்பனான இப்படி போன்ற சேலஞ்சு கொடுக்க முடியும். பவர்ஃபுல் சென்டென்ஸ் டோல்ட் டு அப்போஸ்தலன் பவுல். ரொம்ப ஒரு மகா விதமான ஒரு வார்த்தை இது. என் கடவுள் என் கூட இருக்கிறாரியா, எனக்கு எவனும் அசைக்க முடியாது. இதில் என்ன ஒன்றுனா, கடவுள் உன் கூட இருக்கணும்னு சொன்னால் நீ நீதிமானாக இருக்கணும், நீ உண்மை உள்ளவனாக இருக்கணும், நீ பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கணும், நீ இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் தேடுகிறவனாக இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பவனாக இருக்க வேண்டும். சிறப்பான ஓட்டத்தை கர்த்தரோடு கூட ஓடிக்கொண்டே இருக்கணும் ஸ்பிரிச்சுவல் ஓட்டத்தில். இவங்க தான் இந்த அப்போஸ்தலன் பவுல் சொன்ன வார்த்தைகளைப் போல நான் என்றும் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு அதிகாரமாக சொல்ல முடியும். யோபு புஸ்தகம் 11வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஒரு வசனம் வரும். எனக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால் நான் திடனா இருக்கிறேன், நான் தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்வேன். ஏன்னா கான்ஃபிடென்ட் அந்த லெவலில் இருக்கும். சங்கீத புஸ்தகத்தில் தாவீது ராஜா சொல்வார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறாரு. தேவன் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். அவனை தப்புவிக்கிறது மட்டும் கிடையாது, கனப்படுத்துவேன். தாவீதுக்கு மிகப்பெரிய எதிரியாக சவுல் ராஜா அவனை கொலை செய்ய நினைச்சாரு. ஒண்ணுமே பண்ண முடியலையே, நெருங்க கூட முடியலையே. அதுதான் தேவனாகிய கர்த்தருடைய பாதுகாப்பு. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்பட மாட்டான். கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு விசுவாசத்தில் இருக்கிறவன் பயப்பட மாட்டான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். அதான் பைபிள் வசனம் சொல்லும், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கெல்லாம் பயப்படாம அமைதியா இருப்பான். நீதிமொழிகள் 3:24 சொல்லுகிறது, நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், நீ தூங்கும் நித்திரை இன்பமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது தேவன் கூட இருக்கிறார். ஆறுகள் கடந்தாலும் அவைகள் உன்மேல் புரளாமல் பாதுகாக்கிறார். நீ அக்னியில் கடக்கும் பொழுதும் அதிலே வேகாதிருப்பாய், அக்னி சுவலை உன்னை பற்றாது என தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எபிரேயர் புஸ்தகம் சொல்லுகிறது. ஆகவே நாம நன்மையை பின்பற்றினால் மட்டும்தான் நமக்கு எதிராக யாராலையும் தீங்கு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தைரியமா இருக்க முடியும். ஏதாவது வாழ்க்கையில் நீ தவறுகள் செஞ்சுட்டு, குற்றங்கள் செஞ்சுட்டு, துரோகங்கள் செஞ்சுட்டு, தீமைகள் செஞ்சுட்டு, பாவங்கள் செஞ்சுட்டு, கர்த்தருக்கு விரோதமா நீ செஞ்சுட்டுன்னு சொன்னா நீ தீமையை பின்பற்றுகிறவனாய் மாறி போகிறாய். தீமை செய்கிறவனை சாத்தானும் தீமையும் ஆபத்தும் வந்து பிடிக்கும். அதனால கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. நீ நன்மையை பின்பற்றினால் மட்டும்தான் இந்த அப்போஸ்தலன் பவுலை போல உன்னால் சொல்ல முடியும். ஆபிரகாம் என்ற ஒரு விசுவாசத்தின் தகப்பன் 318 பேரை வச்சுன்னு பெரிய ராஜாக்களோடு ஒரு போர் புரிஞ்சு ஜெயிச்சார். காரணம் என்ன? கர்த்தர் என் கூட இருக்கிறார். மோசே மிகப்பெரிய ராஜா, எகிப்துக்கே பார்வோன் ராஜா, தைரியமாய் போய் நின்று 10 மிகப்பெரிய அற்புதங்களை செஞ்சாரு. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார். லட்சக்கணக்கான ஜனங்களை விடுதலை பண்ணிட்டு வந்தார். கிதியோன் ரொம்ப பயந்து போனவர். மீதியான் தேசத்தையே ஜெயிச்சாரு. ஏன்னா என்னை அனுப்பினவர் தேவன் என்ற ஒரு விசுவாசத்துல போனதுனால. எலியா என்ற ஒரு ஊழியக்காரர் ஆகாப் ராஜாவுக்கு எதிராக எதிர்த்து நின்னாரு. தாவீது ராஜா சவுலுக்கு எதிராக எதிர்த்து நின்னார். ஒண்ணுமே பண்ண முடியல. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புல தூக்கி போடுறாங்க நேபுகாத் நேச்சாரனுடைய கட்டளையில. பயப்படாம இருந்தாங்க. ஏன்னா தேவன் 4வதாக உலாகி அவர்களுடைய தலைமுடிகள் கூட கருகாமல் காப்பாற்றினார். 12 சீடர்கள் உயிரை எடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சே ஊழியம் செஞ்சாங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்னு அப்போஸ்தலன் பவுல் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு.
தேவன் என் பட்சத்தில் இருந்தால் எதிராக இருப்போம் யார்? இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்குரிய நீதிமானாய் நீ வாழணும், கர்த்தருக்குரிய நன்மையை பின்பற்றணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். இப்படி இருந்தால் நாமும் அப்போஸ்தலன் பவுலைப் போல எனக்கு விரோதமாய் ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று இந்த உலகத்தில் சந்தோஷமாக நம்மளுடைய நித்திரை இன்பமாக வாழ முடியும். இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிக்க அழைக்கிறார். நாம் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ள இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்வோம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த தேவ செய்திகளோடு நாளை தினத்தில் சந்திக்கும் வரை நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.